திருவிடி வணக்கம் அம்மா. அனைத்து அடியார்களையும் வணக்கம். வள்ளியம்மா ஆரம்பிங்கம்மா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய வேலுண்டு வினையில்லை குழுமத்தைச் சேர்ந்த அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி, இன்றைய சிறப்பு விருந்தினர் சிறப்பான ஐயா சிவத்திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களின் பொன்னார் திருவடிகளை வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். முதலாவதாக விநாயகர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். விமலா தேவியம்மா வாருங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பிடிஜதனுருமை கொடமிகு கரியது படி கொடுதனதடி வழிபடும் அவரிட கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில் வலி வளமுறையிறையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மிக்க நன்றி விமலாம்மா. அடுத்ததாக நால்வர் துதி பாட அடியார் அவர்களை அன்போடு வரவேற்கின்றேன். புஷ்பலதாமா நால்வர் துதி பாடுங்கம்மா. ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாத ஊரத்திரு தாள் போற்றி. முருகாசரணம். மிக்க நன்றி அம்மா. புஷ்பா அம்மா வரவேற்புரை. வேலுண்டு வினையிலை குழுமத்தின் நிறுவனர் திருவாசக சிந்தனை அமர்வினை நேர்த்தியாக தொடர்ச்சியாக நடத்தி வருபவர், சிறந்த தன்னம்பிக்கை பேச்சாளர், சைவ சித்தாந்தத்தின் கூற்றுப்படி நெறிப்படி தொண்டு செய்து வரும் சிவத்திரு ஆனந்த அன்பழகன் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். சிறந்த இசை ஞானி, பாடல்களை இயற்றுவதில் வல்லவர், 1216வது திருப்புகளை நமக்கு அளிக்கும் முருகன் அடியார் சிவத்திரு ஸ்ரீராம் காஷ்யப் ஐயா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் ஒருங்கிணைப்பாளர், கந்த சஷ்டி விழாவினை மாபெரும் திருவிழாவாக நடத்தியவர் சிவத்திரு பிரேம அம்மா அவர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். வேலுண்டு வினையிலை குழுமத்தின் சிறந்த அடியார்களாக திகழும் ராகவன் ஐயா, ஓவியா அம்மா, கார்த்திக் ஐயா, யமுனா அம்மா, சாந்தா அம்மா, வசந்தா அம்மா, புவனேஸ்வரி அம்மா, இந்திராணி அம்மா, சார்வதி அம்மா, கோலம்மா அம்மா, குழந்தைவேலு ஐயா, அமிர்தா அம்மா, விமலாதேவி அம்மா, சாந்தாமணி அம்மா, கமலா அம்மா மற்றும் அனைத்து அடியார்களின் பொன்னார் திருவடிகளை மீண்டும் வணங்கி வருக வருக என்று இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றேன். நமது சிறப்பு விருந்தினர் பிறந்தது திருநெல்வேலி, ஆனால் வளர்ந்தது நெய்வேலி. ஐயா அவர்கள் மிகச் சிறந்த ஒரு கல்வியாளராக, ஒரு சிறந்த நெறியாளராக திகழ்கின்றார். அவர் அண்ணா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு பயின்றவர். சென்னை IITயில் PhD ஆராய்ச்சி பட்டம் பெற்றவர். காரைக்குடி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, வேலூர் ஆகிய மாவட்டங்களில் அரசு கலை கல்லூரியில் சிறந்த பேராசிரியராக பணிபுரிந்தவர். 38 ஆண்டுகளாக சிறப்பாக பணிபுரிந்து எண்ணற்ற மாணவ கண்மணிகளை சிறப்பாக உருவாக்கியவர். சிறந்த
சைவ சித்தானந்த ஞானி, கசடர கற்றவர், எண்ணற்ற மாணவ செல்வங்களுக்கு நிறைய வழிமுறைகளை கற்றுக் கொடுத்தவர். முருகாலயா முரசு சைவ சித்தாந்த சுடர் விருது, சைவ நெறி செம்மல் விருது என எண்ணற்ற விருதுகளை பெற்ற மாபெரும் பேராசிரியர். நாள்தோறும் முருகன் ஆலயங்களுக்கு ஆன்மீக பெரியோர்கள் அனைவரும் கண்டு தரிசிக்க புலனம் வாயிலாக ஆன்மீக தொண்டை 1607வது முருகன் கோவில் இன்று மலேசியாவிற்கு சுப்பிரமணிய சுவாமியை தரிசிக்க சிறந்த நேர்மறை எண்ணம் சிறப்பாக வளர நம்மை அழைத்து செல்லும் மாபெரும் ஆன்மீக அடியார் அவர்கள். வேலுண்டு வினையிலை குழுமம், அப்பர் குழு, பிள்ளையார்பட்டி உலக இந்து சமய இயக்கம், அண்ணா இணையதளம், கந்த சஷ்டி தொடர் சொற்பொழிவு, பழனி முருகன் மாநாடு, தர்ம ஆதீன உலக இந்து சமய மாநாடு ஆகியவற்றில் சிறந்த கட்டுரைகள், முருகன் பற்றிய கட்டுரைகளை எழுதிய மாபெரும் எழுத்தாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர், எண்ணற்ற சொற்பொழிவுகளை ஆற்றிய மாபெரும் ஆன்மீக ஞானி, ஆராய்ச்சி மாணவர்களுக்கு சிறந்த வழிகாட்டுதலாக திகழ்பவர், ஆலய பணிகளை அற்புதமாக செய்யக்கூடியவர், இளைஞர்களிடம் தன்னம்பிக்கை வளர்க்கக்கூடிய மாபெரும் ஞான குரு, தலைமை பண்புகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானி என பன்முக திறன் கொண்ட முருகாலயா முரசு திரு முத்துக்குமரன் ஐயா அவர்களை ஆறெழுத்தை ஓதி கொடுத்த பெருமாளே என்ற தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவாற்ற வருக வருக என்று வேலுண்டு வினையிலை குழுமம் சார்பாக பணிவோடு அன்போடு கனிவோடு வரவேற்பது உங்கள் மதுரை வள்ளியம்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. முருகா சரணம் ஐயா, இனி மேடை தங்கள் வசம். திருச்சிற்றம்பலம். முருகா சரணம். வேலும் மயிலும் துணை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, சக்திவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சரவண பவ. பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல்தவம் செய்கிலர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. திருமந்திர கூற்று இது, மந்திர கூற்று. மக்கள் முந்தைய பிறவியில் போதுமான தவம் செய்யாததான் திருப்பி திருப்பி நம்ம மனித பிறவி எடுத்துக்கிட்டே இருக்கோம். மனிதனுக்கு கீழே லட்சக்கணக்கான பிறவிகள் இருக்கிறத பத்தி அறியாம நம்ம நான் மட்டும் ஏன் பிறந்தேன் அப்படின்னு புலம்பி தீக்கிறவங்க ஏராளம். ஆனா நம்ம ஔவையாரோ அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவையார் பாடுகிறார். அறிவு கட்டுண்ட மனிதர்கள் மட்டும்தான் புலம்பிட்டே இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல நம்ம இறைவன் நம்மை படைத்தது நோக்கம் தான் அருளிய ஆகமங்களை சிறப்பாக தமிழில் எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்காகவே என்பதை புரிந்து கொண்டவர்களுக்கு, குறிப்பாக முருகனடியார்களுக்கு சிவனடியார்களுக்கு இந்த புலம்பல் இருக்காது. அவரை நினைந்து உருகி உணர்ந்தவர்களுக்கு பெருமான் திருவடி தரிசனம் நிச்சயம் கிடைக்கும். தமிழ் என்றாலே முருகன், முருகன் என்றாலே தமிழ், முருகன் என்றாலே அழகு. என்னை நன்றாக படைத்த முருகப்பெருமான் திருவடிகளுக்கு கோடி கோடி வணக்கங்கள். இன்றைய நன்னாளில் வேலுண்டு வினையில்லை குழு சார்பில் ஆகச் சிறந்த முருக பக்தர்கள் சிவனடியார்கள் முன்னிலையில் அடியேனுக்கு சிந்திக்க தரப்பட்ட தலைப்பு ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமானே. இந்த தலைப்பில் இறைவுரை நிகழ்த்துவதற்கு இந்த எளியனுக்கும் வாய்ப்பளித்த ஒருங்கிணைப்பாளர் திருமதி பிரேமா அம்மையார், நமது குருநாதர் ஆனந்த் அன்பழகன் ஐயா, திருப்புகழ் சகோதரர் ஸ்ரீராம் காஷ்யப், வரவேற்பை எப்பொழுதும் நல்கிய
ஆற்றிக் கொண்டிருக்கும் சிவ திருமதி மதுரை வள்ளியம்மாள் அவர்களுக்கு நன்றி கூறி, இணையத்தில் குழுமி இருக்கும் அடியேனை செம்மப்படுத்துகின்ற குருநாதர்கள், மேன்மை பொருந்திய மெய்யடியார்கள் அனைவரின் பொன்னார் திருவடிகளை அடியனது மெய் மனம் மொழியால் வணங்கி மகிழ்கின்றேன். நமது உரையில் நாம் பார்க்க இருப்பவை ஒரு 6 பிரிவுகளாக, சிறிய சிறிய பிரிவுகளாக பிரித்திருக்கிறோம். முதல்ல ஓரெழுத்து மந்திரம் என்றால் என்ன, அந்த ஓரெழுத்து மந்திரம் எப்படி 6 எழுத்தாக விரிகிறது, ஓரெழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாள் யார், பெருமாள் என்று குறிக்கப்படுபவர் யார், பதிகம் அந்த பதிகம் எந்த தளத்தில் பாடப்பட்டது, அதன் முழு விவரங்கள், ஓரெழுத்து மந்திரம் உபதேசித்த தலம் அதன் விவரங்கள், ஓரெழுத்து மந்திரம் வடிவில் அமைந்துள்ள கோவில்கள், நம்ம தமிழ்நாட்டை சுற்றியுள்ள கோயிலை பற்றிய விவரங்களையும் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள மணித்துளிகளில் நாம் சிந்திக்க இருக்கலாம் என்று விளைகின்றேன். அறிஞர்களே, நம் முருகன் பவரோக வைத்தியநாத பெருமான், அவருடைய சீடர்களாகிய அகத்தியர், போகர் முதலானோரும் ஆக சிறந்த மருத்துவர்கள். அது எல்லாருக்குமே தெரியும். சித்த மருத்துவங்கிறது முருகப்பெருமான் அருளால ஆரம்பிச்சது. அந்த முருகப்பெருமானை மனம் மொழி மெய்களால் வழிபடும் அடியாருக்கு நோய்கள் வராது. நோயற்ற இனிய வாழ்புகள் தான் முருகப்பெருமான் அடியவர்கள். திருப்போரூர்னு ஒரு பெரிய முருகத்தலம் இருக்கு, சென்னையில கடலோரத்துல இருக்கு. அந்த திருப்போரூர் திருத்தலத்துல எழுந்துள்ள கந்த சுவாமி மீது பெரும் பற்று கொண்ட திருப்போரூர் சிதம்பரம் சுவாமிகள்னு ஒருத்தர் நிறைய பாடல் பாடியிருக்காரு. அவரு நோயை பத்தி பாடியிருக்காரு. நோயினா நோயில துன்பப்படாம நம்ம முருகனை வென்றது எப்படி, அந்த பாடலை நம்ம நித்தியம் பாடணும் அப்படின்னு அவர் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடியே இந்த பாடலை பாடியிருக்காரு. இன்னைக்கும் அந்த பாடலை எத்தனையோ நூற்றுக்கணக்கான முருக பக்தர்கள் பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாடலை பாடி இந்த தளத்தை ஆரம்பிக்கிறோம். இத பக்தர்கள் இந்த பாடலை உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாடல் தான். இதை நம்ம தினமும் நம்ம செய்து வந்தாலே நமக்கு மனநோய், உடல் நோய் போன்ற பிணிகள் அனைத்தும் தீரு என்பது கண்டிப்பு. நோயுற்று அடராமல், நொந்து மனம் வாடாமல், பாயில் கிளவாமல், பாவியேன் காயத்தை ஒரு நொடிக்குள் நீக்கி என்னை போரூர் ஐயா நின் சீரடி கீழ் வைப்பாய் தெரிந்து. நோய்களை கண்டு நம்ம வருந்தக்கூடாது, மன நொந்து போகக்கூடாது. நோய் காரணமா என்னால படுக்கையில கிடக்க கூடாது. வாழ்நாள் முடிவில் உன் திருவடியிலே நான் போய் இளைப்பாறணும், அது மாதிரி எனக்கு திருவருள் புரியும் முருகா அப்படின்னு திருப்பூர் கந்தசுவாமிய அவர் வேண்டுறாரு. இந்த பாடலை நம்ம தினமும் பாடிட்டு வந்தா நமக்கு ஒரு நல்லருள் முருகப்பெருமான் வழங்குவது திண்ணம். பக்தர்களே, பிறவி நோய்களை நீக்க நம்முடைய பாசங்களை அறுக்க வேண்டும். ஆணவம் முதலான மும்மலங்களை ஒடுக்க வேண்டும். முருகப்பெருமான் நாமத்தை முப்பொழுதும் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். முருகப்பெருமானை எப்படி வேணும்னாலும் துதிக்கலாம், எத்தனை வார்த்தையிலையும் நம்ம துதிக்கலாம். ஒரு வார்த்தையில துதிக்கணும்னா ஓம்னு நம்ம சொல்லலாம், 2 வார்த்தையில துதிக்கணும்னா குகா வேளான்னு சொல்லலாம், 3 வார்த்தையில குதிக்கணும்னா முருகா குமரான்னு சொல்லலாம், 4 வார்த்தையில குறிக்கணும்னா கந்தன் குமரன் சரவணான்னு சொல்லலாம், 5 வார்த்தையில நீங்க சொல்லி கும்பிடணும்னா ஆறுமுகன் சண்முகன் சொல்லலாம், 6 எழுத்துல நீங்க கூப்பிடணும் அப்படின்னா சரவணம்பவா சுவாமிநாதன் அப்படின்னு கூப்பிடலாம், 7 எழுத்து வார்த்தையில கூப்பிடணும்னா கார்த்திகேயன் மயில்வாகனன் தண்டாயுதபாணி அப்படின்னு சேவர் கொடியோன் அப்படின்னு கூப்பிடலாம், 8 எழுத்துல கூப்பிடலாம் சுப்பிரமணியன் மயில்வாகனன் தண்டாயுதபாணி அப்படின்னு கூப்பிடலாம், 9 எழுத்துல கூப்பிடலாம் செங்கதிர் செல்வன் குழந்தை வேலாயுதன் அப்படின்னு போற்றி கூப்பிடலாம், 10 எழுத்து கூப்பிடணும்னா ராஜ சுப்பிரமணியன் என்று துதிக்கலாம். இப்படி நம் முருகப்பெருமானை போற்றி கொண்டே போகலாம் அன்பர்களே. ஆனா பேரன்பர்களே, நம்ம இப்ப இன்னைக்கு பார்க்க போறது ஓரெழுத்து மந்திரம் தான். முதல்ல முருகப்பெருமானின் ஓரெழுத்தில் 6 எழுத்து ஓதுவித்த பெருமாளை என்ற வார்த்தையின் மேன்மையான கருத்தை பற்றி நம்ம இப்போது சிந்திக்க ஆரம்பிக்கலாமா? இந்த உலகில ஒளிதான், ஒளி என்பது ஆற்றல், ஒளி சவுண்டு. அந்த ஒளிகளின் பரம்பொழியின் ஒளிதான் ஓம் என்ற ஓரெழுத்து மந்திரம். இதுல திருவைந்து எழுத்தான மந்திரமான நமச்சிவாயை உடன் சேர்ந்தா அத ஓம் நமச்சிவாயம்பாங்க. இல்ல அதே வார்த்தை தான் சரணபவன்னு நம்ம முருகப்பெருமானுக்கு ஆனதால
இது 6 எழுத்து மந்திரங்கிறாங்க. இந்த ஓரெழுத்து அர்த்தத்தையும் 6 எழுத்து உண்மையும் ஒன்றாக இணைத்து உணர்த்தியவர், அடியர்களுக்கு உணர்த்திய இறைவன் யார் தெரியுமா? அவர்தான் நம் முருகப்பெருமான். ஓர் எழுத்து 6 எழுத்தாக ஓதிவித்த பெருமாள் வந்து நம்ம முருகப்பெருமான்ங்கிறதுல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த முருகப்பெருமானுக்கு சிவபெருமானுக்கு எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. நம்ம முருகப்பெருமான் தான் சிவபெருமான், நம்ம சிவபெருமான் தான் முருகப்பெருமான் அப்படிங்கிறது நம்மள மாதிரி ஒரு அடியர்களுக்கு நன்றாக தெரிந்த உண்மை. அனைத்து மந்திரங்களின் மூலாதாரம் பார்த்தீங்கன்னா வேதங்கள் தொடங்கி எல்லா ஒளியும் ஓம்ங்கிற ஒளியில் தான் போகும். இது சிவனும் சக்தியும் பிரபஞ்சமும் அடங்கிட்டு இந்த வார்த்தையில சிவனும் சக்தியும் சேர்ந்த அம்சம்தான் நமது முருகப்பெருமான். ஓம் என்னும் ஓரெழுத்துள் 6 எழுத்து உள்ளதே என்று திருமூலர் தன் திருமந்திரத்தில் போற்றி பாடுகிறார். ஓம் தான் ஓரெழுத்து மந்திரம், அதுவே சிவ ஸ்வரூபம் என்னும் திருமூலர் சொல்றாரு. மறை எவற்றிற்கும் ஆதியின் நவில்வான் நின்ற கேள் தனிமொழி ஓம் என்கிறது கந்த புராணம். ஓம் என்ற எழுத்தில் ஒரு ஊமை எழுத்து இருப்பதாக இதுவே ஓரெழுத்து மந்திரம் என்று கொங்கண சித்தர் குறிப்பிடுகிறார். இதே மாதிரி பல சித்தர்கள் வந்து இது ஒரு பேசா எழுத்து, ஊமை எழுத்து, நஞ்சி எழுத்து, மௌன அக்ஷரம், நாயோட்டு மந்திரம் அப்படின்னு ஓரெழுத்து மந்திரத்தை பிரணவ மந்திரமான ஓம்காரத்துடன் தொடர்புடையதா நமக்கு எடுத்து எவ்வளவோ பேர் சொல்றாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு வேகமா ஒரு சின்ன குறிப்போடு சொல்லிடுறேன். ஓம்ங்கிறது ஆ உ மா என்ற 3 எழுத்து தான். இது எப்படி சித்தாந்தத்தோட வருது அப்படின்னா, ஓம் என்ற எழுத்து எழுதும் போது அது பிந்துவா இருக்கும். ஓம் என்ற எழுத்தை உச்சரிக்கும் போது அது நாதமாக விரியும். அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆ உ மா என்ற 3 எழுத்தும் விந்து நாதங்களாகிய வரி வடிவும் ஒளி வடிவும் கூடி 5 எழுத்தாய்த்து, அதுவே பிரணவ மந்திரம் ஓம் என்கிறாங்க. அந்த பஞ்சாக்கர மந்திரமும் நம்ம நமச்சிவாய நம்மள மாதிரி அடியற மாதிரி சாதாரண சொல்றாங்க. பெரிய சிவனர்கள்ல சிவாய நமன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லாத்துக்கும் அந்த அர்த்தம் தெரியும். இருந்தாலும் அந்த நம்ம சித்தாந்தத்தை பத்தி நம்ம ஞாபகம் இருக்கிறதுனால சீனா சிவம், வானா அருள் சக்தி, யானா நம்ம உயிர்கள், நானா திரோதான சக்தி இல்ல மறைத்தல் சக்தி, மானா ஆணவ மலம். இதுக்காக தான் நம்ம வந்து இந்த ஓம்ங்கிற வார்த்தையை நம்ம ஒரே வார்த்தையில நம்ம சொல்றோம். ஆனா இந்த எழுத்தை ஓம் என்ற ஒரே எழுத்துல முருகனின் 6 எழுத்து திரும்ப சரணபவமும் இருக்குது. ஓரெழுத்தை மற்றும் 6 எழுத்தை உலகிற்கு உபதேசித்தது நம்ம முருகப்பெருமானேன்னு அதை அழுத்தி உணர்த்தி நமக்கு சொல்லி கொடுத்தவர் வந்து அருணகிரிநாத பெருமான். அதை தான் இப்ப நம்ம ஆராய்ச்சி போறோம். அந்த அருணகிரிநாத பெருமான் வந்து முருகப்பெருமான் ஆசி பெற்ற பெரும் ஞானி. அவர் எழுதாத அவர் 16,000 பாடல் எழுதியிருக்காரு. நமக்கு கிடைத்த திருப்புகளும் 1345. அது தவிர இன்னொரு 8 மணிமாலை எழுதி அவர் நவரத்ன மாலையா அவர் நமக்கு முருகப்பெருமானுக்கு படைச்சு நமக்கு அதை கொடுத்திருக்காரு. அதுல அவர் பாத்தீங்கன்னா திருக்கழுக்குன்றம் போய் அந்த காலத்துல எந்த விதமான ஒரு போக்குவரத்து வசதி எல்லாம் கிடையாது. எப்படி நம்ம நால்வர்கள்லாம் நடந்தே போய் எல்லா அருளாளர்கள்லாம் போனாங்களோ அது மாதிரி அருணகிரிநாதரும் நிறைய சிவஸ்தலத்தில் உள்ள முருகப்பெருமானையும் தனிப்பட்ட முருகப்பெருமானையும் போய் பாடியிருக்காங்க. அதுல ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய தலம் வந்து திருக்கழுக்குன்றம், ரொம்ப முக்கியமான தலம். அந்த தலத்துல வேத வெற்பிலே புனத்தில் மேவி நிற்கும் அபிராம அப்படிங்கிற திருப்புகள்ல அவங்க 4 திருப்புகள் பாடியிருக்காரு அந்த தலத்துல. அதுல ஓதுவித்த நாதர் கற்க, ஓதுவித்த முனி நாண, ஓரெழுத்தில் 6 எழுத்த ஓதுவித்த பெருமாளே. நான் திரும்பி படிக்கிறேன். ஓதுவித்த நாதர் நம்ம சிவபெருமான், நமக்கு எல்லாருக்கும் அருளியவர் அவர் தான். ஓதுவித்த முனி நாண, பிரம்மா நான் தான் படைக்கிறேன், நான் தான் எல்லாம் சொல்லி அந்த பிரம்மாக்கு தெரியாததுனால அவர் நாணி போன பிரம்மா அப்படிங்கிறாங்க. அந்த ஓரெழுத்த 6 எழுத்தா ஓதுவித்த பெருமாளே அப்படின்னு நம்ம முருகப்பெருமான்னு சொல்றாங்க. அப்படி போற்றி பாடுற திருத்தலம் வந்து திருக்கழுகுன்றம். அந்த திருக்கழுகுன்றத்தை பத்தி நம்ம நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு முக்தி வந்து இன்னைக்கே கிடைக்கிற அளவுக்கு நமக்கு அது ஒரு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும். அந்த திருக்கழுகுன்றத்துல அந்த பாடலை பாடினதுக்கு ஈக்குவலா சுவாமி மலையில தந்தைக்கு மந்திரம் சொல்லி கொடுத்த தனையன் அப்படிங்கிற பேர் பெற்றவர் தான் நம்ம முருகப்பெருமான். ஓம் என்ற பிரணவ மந்திரம்.
ஸோ இந்த வித முருகப்பெருமானை போற்றி பாடுறது வேதாச்சலமாகிய திருக்கழுகுன்ற மலையில. மேலும் அது வள்ளிய புகழாம எந்த திருப்புகழும் இருக்காது. அந்த அந்த அழகுடைய முருகப்பெருமான பாராட்டி கீழ்கண்டவாறு சொல்றாரு. வேத சிவ ஆகமங்களை கற்பித்த சிவபெருமான் தான் எல்லாம் நம்ம கற்பித்தாரு. அந்த பிரணவ மந்திரத்தை சொல்றதுக்கு முயன்ற பிரம்மதேவனை நாணி போற மாதிரி முருகப்பெருமான் ஒரு தண்டனை கொடுத்தாரு. அந்த ஓரெழுத்திய பிரணவ மந்திரத்தை 6 எழுத்தையும் அடக்கி உபதேசித்து பெருமை மிக்கவரேன்னு முருகப்பெருமான திருக்கழுகுன்றத்துல அவர் ரொம்ப பாராட்டி பேசுறாரு. அடியேனுக்கு தகுந்த அறிவை சொல்லி அருள்வீர் அப்படின்னு அவர் கெஞ்சி கேட்கிறார் முருகப்பெருமான. அப்பாக்கே நீ சொல்லி கொடுத்தியே, எங்களை மாதிரி அடிகளாருக்கு சொல்லி கொடுத்து எங்களை இந்த மட்டுப்படுத்திய அறிவிலிருந்து அறிவை கூட்டி எங்களை உங்க திருவடியை காமிங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஓங்கிற பிரணவ மந்திரத்தோடு அந்த திருவைந்து எழுத்து மந்திரமான பஞ்சாத்திரமான நமச்சிவாய சேரும்போது அது 6 எழுத்தாகவும் சரவணபவா என்னும் 6 எழுத்தாகவும் அதுவே இருக்கிறது என்று உபதேசித்து அருளிய பெருமாளை என்று நம்ம அருணகிரிநாத பெருமான் நம்ம முருகப்பெருமான கொண்டாடுறாரு. எதுக்காக? அந்த ஒரு அரிய கருத்தை எவ்வளவோ திருத்தலம் இருக்கும்போது திருக்கழுகுன்றத்துல போய் அவர் பாடினார்னு தெரிந்து கொள்ளணும்னா நம்ம திருக்கழுகுன்ற வரலாற்றை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். உயிர்கள் அனைத்திற்கும் மெய்ஞானம் வேண்டும் என்றால் நம்ம ஆசைகளை துறந்து பெருமானின் திருவடியை அடைய சாத்திரங்களும் தோத்திரங்களும் நம்ம துதிக்கணும். அப்படிதான் நம்ம மாணிக்கவாசக பெருமான் பாடிக்கிட்டே போகும்போது அவர் என்ன சொல்றாரு, திருக்கழுகுன்றத்துக்கு வா அப்படின்னு சொல்லி என்னை பாடுன்னு சொன்ன உடனே அந்த இடத்துல திருக்காட்சி இருந்தாரு. ஸோ குருநாத அதாவது மாணிக்கவாசக பெருமானுக்கு நம்ம சிவபெருமான் திருக்காட்சி தந்த தலனால அந்த தலத்தை தேர்ந்தெடுத்து நம்ம அருணகிரிநாத பெருமான் முருகப்பெருமானோட பெருமைய சிவபெருமான் போல அது விளக்குறாரு. அந்த திருக்கழுகுன்றம் பதிகத்துல உள்ள 7 பதிகமும் ரொம்ப மனதை தொடர நமக்கு மெய்ஞானம் கூட்டுவிக்கிற அது ஒரு பதிகம். அதுல முதல் பாடலை மட்டும் நான் உங்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு பாடுறேன். அந்த பாடல்ல இருந்தே நம்ம அந்த ஊரோட இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இனக்கில்லாத பெருந்தரை பெருமான் உண்ணாமங்கள் பேசுவார்க்கு இனக்கில்லாதது ஒரு இன்பமே வரும் துன்பமே துடை தெம்பிரான் உனக்கில்லாதது ஓர்வித்து மேல் விளையாமல் வினை ஒத்த பெண் கணக்கிலா திருக்கோலம் நீர் காட்டினாய் கழிக்குண்டிலே. திருவடி காட்சியை காண்பதற்காக இதை பாராட்டி நம்ம மாணிக்கவாசக பெருமான் இந்த பாட்டை பாடுறாரு. நமக்கு எல்லாருக்கும் என்ன வேணும்? நம்ம திருவடி காட்சி நமக்கு வேணும். அது நம்ம ஓரெழுத்தா சொன்னாலும் சரி 6 எழுத்து சொன்னாலும் சரி நம்ம பெருமான் நம்ம கொடுப்பாங்கிறத மாணிக்கவாசக பெருமான் மூலம் இந்த இடத்துல சிவபெருமான் விளக்குனதுனாலதான் இவர் நம்ம அருணகிரிநாதர் அந்த தளத்தை போய் பாடினாரு அப்படின்னு அருளாளர்கள் பல கூட்டங்களை நமக்கு விலைக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்றாரு அவரு? பெருந்துரை பெருமானே, உன் திருப்பெயர்களை புகழ்ந்து பேசுவதற்கு ஒப்பற்ற மகிழ்ச்சி கிடைக்கும். இதை நான் உன்னோட திருநாமம் சொல்லிட்டே இருந்தா எனக்கு இருவினை ஒப்பு நடக்கும். அதாவது எனக்கு இன்பம் வந்தாலும் ஒண்ணும் இல்லை, துன்பம் வந்தாலும் ஒண்ணும் இல்லை. எனக்கு நல்வினையும் எனக்கு என்ன ஒன்றும் பண்ணாது, தீவினையும் எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்னு இருவினை ஒத்தாலே நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு அது இருவினைப்பு நடக்கும்போது மலபரிப்பாக நடந்து நமக்கு சத்தினை பார்த்தாலே திருவடி காட்சியோ இல்ல மெய்ஞானத்தையோ அடையிற இது கிடைக்குங்கிறதுக்கு இந்த திருத்தலத்துல மாணிக்கவாசக பெருமானும் பாடுறாரு, நம்மளோட அருணகிரிநாதரும் நம்ம முருகப்பெருமான போற்றி பாடுறாரு. எதுக்காக இந்த தலத்தைனா இந்த நமக்கு வேதங்கள் தான் முக்கியம். அந்த வேதங்கள் 4 மலையா இருக்குங்கிறாங்க. அதனாலதான் இந்த பேர் திருக்கழுகுன்றம் வேதகிரி அப்படின்னு பேர் வந்திருக்கு. இந்த திருத்தலத்தை பத்தி கொஞ்சம் பார்த்தா நமக்கு இந்த திருத்தலத்தினாலதான் ஏன் இந்த மாணிக்கவாசகரும் இங்கதான் இந்த அழகான பாட்டை பாடினாரு, அருணகிரிநாதரும் இந்த பாட்டை பாடினாருங்கிறது நமக்கு புரியும். நமக்கு இந்த திருக்கழுகுன்றம் சென்னை பக்கத்துல செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட்ல மாவட்டத்துல செங்கல்பட்டு நகர்ல இருந்து ஒரு 14 கிலோமீட்டர் தென்கிழக்கே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான திருத்தலம், 4 பாடின திருத்தலங்களே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தலங்கள் தான் அது. அதையும் அருணகிரியாரு சேர்ந்து பாடுறது ரொம்ப ரேர். எனக்கு தெரிஞ்சு நிறைய கோயில் தான், ரொம்ப முக்கியமான கோயில் உண்டு. திருக்கழுகுன்றம் 1, திருப்பரங்குன்றம் 1. முருகப்பெருமான் இருக்கிற திருக்கல்யாணம் 4 நாள் மணி இடத்துலயும் அந்த 4 பாடியிருக்காங்க, அருணகிரிநாதரும் பாடியிருக்காரு.
அதே நால்வரும் அருணகிரிநாதரும் திருக்கழுகுன்றத்திலையும் பாடியிருக்காங்க. அதனால அந்த அந்த அங்க அருளாட்சி செய்தவர் சொக்கநாயகி சமேத வேதகிரீஸ்வரர். வேதத்துக்கே அவர் ராஜா. அந்த அந்த வேதங்களை அடக்கி ஆளுனால்தான் அந்த இடத்துல ஓம்ங்கிறத பத்தி நமக்கு ரொம்ப முக்கியமான கருத்தை இந்த இடத்துல நம்ம பெருமான் பாடியிருக்காரு. இந்த சுவாமியை வழிபட்டாலே முக்தி நிச்சயம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு எப்படி நம்ம இப்ப அடிக்கடி இருக்கோம், அது மாதிரி திருக்கழுகம் ஒன்று போவாங்க. ரொம்ப முக்கியமானது இந்த 2 நாள்ல ஐப்பசி அன்னாபிஷேகம் பெரிய பௌர்ணமி வரப்போகுது. லட்சக்கணக்கான பேர் திருவண்ணாமலை போயிட்டு இருக்காங்க. ஆனா திருவண்ணாமலைக்கு முன்னாடியே பக்தர்களுக்கு ஒரு இனிய செய்தி, திருக்கழுகுன்ற கிரிவலம் ரொம்ப ஃபேமஸ். இன்னமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருக்கழுகுன்றம் கிரிவலம் போறது ரொம்ப விசேஷம் அப்படிம்பாங்க. ஸோ இந்த அப்படிப்பட்ட இதுல வந்து நம்ம சங்கு தீர்த்தத்தில் நீராடினா நமக்கு மனநிலை பாதிப்பு இருந்தா அது சரியாயிடும், சித்தப்பிரம இருந்தா போயிடும், அதுக்கப்புறம் மெய்ஞானம் கிடைக்கும் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. நம்ம மார்க்கண்டேய முதலான மகான்கள் வழிபட்ட தலம் இது. மாணிக்கவாசக பெருமானுக்கு குருவடி திருக்காட்சி அருளிய தலம் இது. இங்க பாத்தீங்கன்னா நந்தியம் பெருமான் இங்க கிடையாது. அது போக 12 வருஷத்துக்கு ஒரு தூரம் சங்கு கிடைக்குங்க. அந்த சங்கால இப்ப கூட 2024 கிடைச்சிருக்கு. 12 தடவை இது வரைக்கும் சங்கு நம்ம நவீன காலத்துல கண்டுபிடிச்சு வரிசையா அங்க வச்சிருக்காங்க. மார்க்கண்டேயர் கும்பிடும் போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பாத்திரம் சங்கு வச்சு அவர் அபிஷேகம் பண்ணனால இந்த திருத்தலத்துல சங்காபிஷேகம் ரொம்ப விசேஷம். உங்களுக்கே தெரியும், எந்த பெருமானுக்கு சிவபெருமானுக்கோ முருகப்பெருமானுக்கு சங்காபிஷேகம் ஆச்சுன்னா அவ்வளோ சாநித்தியம் அப்படிம்பாங்க. கிரிவலம் வருவாங்க. நால்வர் பாடிய திருத்தலம், அருணகிரிநாதர் பாடிய திருத்தலம், 261 தேவார திருத்தலம், ஏகப்பட்ட பெருமை இருக்கு. நம்ம அருணகிரிநாதர் இங்கு உள்ள ஆறுமுக பெருமானை நோக்கி 4 திருப்புகழ் பாடல் பாடியிருக்காங்க. அதுல ஒரு பாட்டு தான் ரொம்ப முக்கியமான பாட்டு. 1 எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெருமாளேன்னு போற்றி பாடுறாரு. இன்னொரு பாட்டுல 6 எழுத்தை நினைத்து குஹா குஹா என வகை வாராதோ அப்படின்னு அவர் போற்றி பாடுறாரு. அது மாதிரி இன்னும் மேலும் ஒரு 2 பாட்டு பாடுறாரு. இந்த ஊருக்கு கதலி வனம் இல்ல கதலி காணம்னு ஒரு பாட்டு. ஏன்னா இந்த ஊர்ல நிறைய வாழை மரம் அந்த காலத்துல ஃபுல்லா இருந்தது, இப்பவும் இருக்குன்னு சொல்றாங்க. அது கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல நான் ரொம்ப போல. இது கழுகு முனிவர்கள் 2 பேர் இங்க இருந்தாங்களாம். அந்த கழுகு முனிவரை சிவபெருமான பூஜித்து இங்க வந்து அவங்க சிவபிராப்தி அடைஞ்சதா ஒரு ஐதீகம். அதனால நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கும் சரி பல நூற்றாண்டு காலமா கழுகு இங்க வரும்பாங்க. இந்த மலைக்கு வந்து அந்த பூஜைக்கு செய்யற அந்த சிவாச்சேர கொடுக்குற அன்னத்தை சாப்பிட்டுட்டு போகும் அப்படின்னு நானே சிறிய வயசுல 2 தடவை பார்த்தேன். எனக்கு பாக்கியம் கிடைச்சிருக்கு. பட் இப்ப கொஞ்ச நாளா ஒரு 10-20 வருஷமா இப்ப வரது இல்லை அப்படின்னு சொல்றாங்க அவங்க. ஸோ அந்த ஊருக்கு திருக்கழுகுன்றம் ரொம்ப முக்கியம். சங்கு தீர்த்தம் இங்க இது முக்கியம். நால்வர் பாடிய திருத்தலம்னு ரொம்ப முக்கியமான திருத்தலம். அதனால வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம அருணகிரி பெருமான் நமக்கு ஓதுவித்து இந்த 1 எழுத்து 6 எழுத்தும் ஒண்ணுதான் சொன்ன இந்த திருத்தலத்தை நம்ம பார்க்கணும். நமக்கு திருக்கழுகுன்றம் பதியம் படிய வாணிக்க வாசகனார் பாடிய திருவடி காட்சி அருளிய இந்த சிவபெருமானே நம்ம பாக்கியம் கிடைக்கும் போது நம்ம எல்லாரும் பார்க்கணும்னு நான் திரும்பவும் பார்க்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இப்ப சமீபத்தில் 2024 அந்த சங்குங்கிறது தானா தோன்றது. இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு தேவார திருத்தலம் திருநல்லூர்னு பாபநாசம் தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்கு. அங்கேயும் 12 வருஷத்துக்கு ஒரு சங்கு கிடைக்கும். அதுவும் 2022 கிடைச்சது. இந்த இதெல்லாம் அவங்க யாராவது சொல்லுவாங்க சாமி எங்க பூமி எங்கம்பாங்க. ஆனா தன்னை பகுத்தறிவாதின்னு சொல்லிப்பாங்க. நம்ம தான் இது மாதிரி பகுத்து அறிஞ்சு இந்த மாதிரி திருத்தலத்தோட பெருமையை தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு தெரிஞ்சவங்கள்ட்டலாம் சொல்லிட்டு நம்ம மெய்ஞானத்தை அடையணும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட விரும்பி கேட்டுக்கிறேன். இதுல 2 கோயில் இருக்கு. எப்ப எங்க போனாலும் மலை கோயில்னா தாழ கோயில் மேல கோயில் இருக்கும். தாழ கோயிலையும் நம்ம சிவபெருமான் பக்தேஸ்வரர்னு இருக்காரு. மேல கோயில்ல வந்து வேதபுரீஸ்வரர்னு இருக்காரு. எல்லா திருப்புர சுந்தரி கீழே இருக்கா. மேல இருக்கிற அம்மா வந்து சொக்கநாதே அம்மா. ஸோ இங்க வந்து அம்பாளுக்கு ரொம்ப விசேஷம். ஆடிப்பூரம் நவராத்திரி அப்படின்னு எல்லாமே கொண்டாடுவாங்க. இங்க நடக்கிற ஆறுமுக பெருமானோருக்கு எல்லா விசேஷமும் நடக்கும். இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து எல்லா சுவாமிகளையும் நம்ம பார்க்கலாம்.
அங்க விநாயகர் ஆரம்பிச்சு 4 மாணிக்க வாசகர் தனி சந்நிதி, சோமாஸ்கந்தர், ஆத்மநாதர், நடராஜர் அப்படின்னு எல்லாருமே அங்க இருக்காங்க. இங்க முருகப்பெருமான் 6 முகத்தோட திருப்புகழ் தெய்வமா ரொம்ப சாநித்தியமா இருக்காருன்னு சொல்லுவாங்க. 12 திருக்குறள மயில் மீது அமர்ந்து வள்ளிதேவான சமேதரை அருள் படைத்து கொண்டு இருக்காங்க. அது அந்த மயில் முகம் வடக்க பார்க்கும். மயில் முகம் பெரும்பாலும் வடக்க பார்க்க இருக்காது. உங்களுக்கே தெரியும், மயில் 3 வகைப்படும். அந்த இதுல வடக்கு பார்க்க மயில அசுர மயில் சொல்லுவாங்க. அந்த மயிலை பார்க்கறதுலாம் ரொம்ப ரேர். இந்த பக்கம் நம்ம பார்த்தீங்கன்னா இங்க எங்க இருக்கு, நம்மளோட எனக்கு அது செய்ய வயலூர்லயா இல்ல விராலிமலையான்னு சரியத்துல முடியும் போது ஞாபகம் தான் சொல்றேன். இந்த வடக்கு நோக்கிய மயில் ஒரு சில தலங்கள்ல தான் இருக்கு அசுர மயில் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்ப இந்த இந்த திருத்தலத்தை பார்த்த உடனே நமக்கு உடனே என்ன வரும், இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை 6 எழுத்தா பாடுன தலம் இதுவா இருந்தாலும் ஓம்ங்கிற ஞானோபதேசம் பண்ணின இடம் எதுன்னு நமக்கு உடனே நமக்கு ஒரு ஒரு உத்வேகம் வரும். உங்களுக்கே தெரியும், தந்தைக்கு மந்திரத்தை சார பொருள் உரைத்த அப்படின்னு ஒரு அழகான பாடல் இருக்கு. இல்ல, மண்ணுக்கும் விண்ணுக்கும் சுவாமியனா வந்த என் சுவாமிக்கும் சுவாமிநாதனே சுவாமிநாதான்னு பாடுற பாட்டு. அந்த பாட்டெல்லாம் நம்மள கேட்கும்போது நமக்கு அப்படியே மெய் சிலிர்க்கும். அந்த குருவுக்கே குருநாதன் சுவாமிநாதன் இருக்கிற நம்ம சுவாமி மலையை பத்தி நம்ம பார்க்கலாம். அதாவது இந்த 1 எழுத்து 6 எழுத்துன்னு சொன்னவரு, உணர்த்தினவரு முருகப்பெருமான், பாடுனவரு அருணகிரிநாதன். அந்த திருத்தலம் திருக்கழுகுன்றம். அந்த திருக்கழுகுன்றத்தை தெரிஞ்சதுனால அந்த ஓம்ங்கிற ஞானோபதேசம் கிடைச்ச இடத்த பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் விரும்பினா அது பேர் சுவாமி மலை. அந்த சுவாமி மலை அது பாத்தீங்கன்னா அதோட சிறப்புகள் ஏகப்பட்ட இது. ஒரு சில சிறப்புகள் மட்டும் சொல்ல நான் ரொம்ப விருப்பப்படுறேன். சுவாமி மலை ஊரு கோயில் கட்டுமலைம்பாங்க. கட்டுமலைங்கிற பேர் நிறைய பழைய காலத்து ஆளுங்களுக்கு தெரியும், புதிய ஒரு நம்மளோட இந்த பிரசன்ட் ஜெனரேஷனுக்கு அது தெரியாது. ஏன்னா தஞ்சாவூர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா இங்க மலையே கிடையாது. எல்லா ஊர்லயும் செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், சென்னை, இது மாதிரி திருநெல்வேலி, நாகர்கோவில் எங்க இடத்துல மலை இருக்கும். தஞ்சாவூர் மாவட்டத்துல தஞ்சாவூர் மாவட்டம்னா அது நாகப்பட்டினம், திருவாரூர், வடக்கிய மாவட்டம். இங்க மலையே கிடையாது. இங்கதான் தஞ்சாவூர்ல உள்ள பிரகதீஸ்வரர் கோயில் இப்ப இன்னைக்கு சதயம் நட்சத்திரத்துல ஒரு பெரிய பெருவிழா நடந்துட்டு இருக்கு அவருக்கு. அதுக்காக கங்கை கொண்ட சோழபுரத்துலயும் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல திருநெல்லூர்லயும் ஒரு திருவிழா நடந்துட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல உள்ள கும்பகோணம் பக்கத்துல சுவாமி மலையோட இருக்கிற இடம், அங்க மட்டும் எப்படி மழை வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு சாணித்தியமிக்க ஒரு உண்மை. அது அந்த உண்மையெல்லாம் சில பேர் எப்படி நம்புவதுன்னு கேட்டா அவங்கள பார்த்து நம்ம சிரிக்க தான் முடியும். ஏன்னா முருகப்பெருமானும் சிவபெருமானும் எந்த வேணாலும் நமக்கு உணர்த்துவாங்க. உணர்ந்தவர்கள் மட்டும்தான் அதை போய் ரசிக்க முடியும். அந்த ரசிச்சவங்களுக்கு மட்டும்தான் அந்த மெய்ஞான கிடைக்கும். கட்டுமலைன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க. இப்படி கட்டி அதை நம்ம எப்படி செங்கல் அடிக்கிட்டே போறோமே, அடுத்த தடவை போது அந்த மலையோட அமைப்பா பார்க்கணும். அது பழனி மலை மாதிரி இருக்காது, மற்ற எந்த மலை மருத மலை மாதிரி இருக்காது, எந்த மலை மாதிரி இருக்காது, தோரணை மலை மாதிரி இருக்காது, எந்த மலை மாதிரி இருக்காது. இது வேற மாதிரி அடுக்கி வச்ச மலை மாதிரி இருக்கும். ஒரு சின்ன மலை தான் அது. அந்த மலை மேல நம்ம சாதாரணமா ஏற முடியும். அந்த கட்டுமலைன்னு பெருமை அடைஞ்சா தலம் இந்த சுவாமி மலைன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலதான் நம்ம சிவபெருமான் நமக்கு ஒரு அதாவது வயது குறைந்தவருக்கும் அறிவு இருக்குன்னு தான் மகன் மூலம் நிரூபிச்ச இடம் இது. எப்பவுமே அப்பாக்கள் தான் தான் பெரியவங்க அப்படின்னு சொல்ற அப்பாக்கள் உண்டாங்க. சில அப்பாக்கள் தான் மகன் சொன்னாலும் கேட்கணும் அப்படின்ட்டு. அப்ப நமக்கு அதை என்ன உணர்த்துறாங்கன்னா, அடிகளார்ல வயதுக்கு அடிகளார் கிடையாது, அடிகளார் பக்திக்கு தான் அடிகளார். அதோட மனதோட எவ்வளவு பக்தி இருக்குன்ட்டு. சிறிய வயது அடிகளாருக்கும் நமக்கு அறிவுரை சொல்லலாம். நீங்க பாத்தீங்க, அதுவும் சிவன் அடியார நீங்க உங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நமக்கு யாரை பார்த்தாலும் நம்ம காலில் விழுந்தாலே அப்ப என்ன, அதுல நம்ம வயது வித்தியாசம் நம்ம பார்க்கவே மாட்டோம். நம்ம அப்படிப்பட்ட முருகப்பெருமான ஒரு திறமையை விளக்கிற இடம் தான் இந்த சுவாமி மலை. அந்த ஓரெழுத்து மந்திரத்தை பத்தி வியாபிக்கிற மலை தான். இந்த ஓரெழுத்து மந்திரம் வியாபிச்ச இடம் இந்த இடம் தான். அது அதே கதை தான். பிரம்மா எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு முருகப்பெருமான் குழந்தைதானே சூரபத்மனை எப்படி போன வாரம் நம்ம முருகப்பெருமானை அவமதிச்சாரோ
அது மாதிரி கண்டுக்காம போகும்போது பிரம்மன் கூப்பிட்டு பிரம்மனை கூப்பிட்டு ஒரு கேள்வி கேட்கிறாரு. அவருக்கு அது பதில் சொல்ல தெரியல. அதாவது பிரணவ மந்திரம் என்னன்னா அவருக்கு சரியா சொல்ல தெரியல. ஏதோ எடுத்து ஏதோ பதில் சொன்ன உடனே மண்டையில குட்டி ஓரமா உட்கார வச்ச உடனே நம்ம சிவபெருமானுக்கு எல்லாம் சிவபெருமான போய் முறையிட்டு இருக்காங்க. முருகப்பெருமான் இப்படி போட்டு இது பண்ணிட்டாரு, ஜெயில போட்டுட்டாரு, சிறைச்சாலையில போட்டுட்டாருன்னு நம்ம சிவபெருமான் வந்து கேட்கிறாரு, ஏன் நீ அப்படி பண்ற, உனக்கு என்ன தெரியும், நீ உனக்கு தெரியுமா அப்படின்னு. தந்தையே எனக்கு தெரியும் அப்படின்னா அப்ப எப்படி சொல்லு பார்ப்போன்னு, நீங்க வந்து மாணவர் மாதிரி உட்காருங்க. நமக்கு அந்த காலத்துல எல்லாம் அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே எப்படி மெய்கண்டார் மெய்கண்டார் சத்திரமும் அதே மாதிரிதான் இங்கேயும். இவங்களை பார்த்தா மெய்கண்டார் சத்திரம் நமக்கு வந்தது. இப்போ முருகப்பெருமான் முன்னாடி சிவபெருமான் அந்த கோலத்தை உங்களால அகத்திலேயே நம்ம நினைச்சு பார்க்க முடியும். இப்ப நிஜத்துல பார்த்தா எப்படி பாருங்க, அந்த உருவத்தை நினைச்சாலே அவர் சந்தோஷம் இருக்கும். அப்பா கீழே உட்கார்ந்திருக்க, மகன் சிறிது மேலே நின்று தந்தையின் காதில, நம்ம காதை பார்த்தீங்கன்னா ஓம்ங்கிற வடிவத்தான் இருக்கும். நிறைய முருகன் மலையை பார்த்தீங்கன்னா ஓம்ங்கிற வடிவத்தான் இருக்கும். இந்த உலகமே ஓம் தான். அந்த ஓம்ங்கிற அந்த மந்திரத்தை அவரு ஞானோபதேசமா அழிச்ச இடம்தான். அது வந்து சிவாமி மலை அப்படிம்பாங்க. நம்ம ஒரு சில திருத்தலங்களை நம்ம அழித்தி நம்ம இந்த தலைப்புல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுல சுவாமி மலை. அப்ப உடனே நமக்கு நம்ம ஒரு நல்ல சுவாமியை கும்பிட்டு உணர்ந்தாலும் நமக்கும் ஒரு கேள்வி வரும். அப்போ முருகனுக்கு உபதேசித்தது யாரு? தானா அவங்க எல்லா முருகனும் சிவபெருமானும் அனாதி பொருள் தான். அதுல ஒன்றும் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா முருகனுக்கு உபதேசித்த தலமும் இருக்கு. முருகனுக்கு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை உபதேசித்த தலம் கோயம்புத்தூர் பக்கத்துல தென்சேரி மலைம்பாங்க, தென்சேரி மலைம்பாங்க, மந்திரகிரின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துலதான் நம்ம சிவபெருமான் திருச்செந்தூர் போறதுக்கு முன்னாடி 11 கைக்கு ஆயுதம் கொடுத்துட்டு அந்த இடத்துல நம்ம முருகப்பெருமானுக்கு அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசிச்சுதான் சொல்லுவாங்க. ஸோ அந்த பெருமையை வெளியே சொல்லாம தான் மகன் சொன்னதை பெரிய ஒரு உபதேசமா காமிக்கிறதுக்கு அந்த தந்தைக்கு நம்ம சிவபெருமான் எவ்வளவு பேருள் கொண்டவர், எவ்வளவு பேராற்றல் கொண்டவர், எவ்வளவு பெருங்கருணை கொண்டவர். அதனாலதான் சிவபெருமான் ஒருவரே நம்ம கடவுள்னு சொல்லிட்டே இருப்போம். அவரோட இன்னொரு வடிவம் தான் நம்ம முருகப்பெருமான். நம்மள மாதிரி அடிகளெல்லாம் அறுதிட்டு நம்ம சொல்றோம். அது அந்த சுவாமி மலையை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சில மணித்துளிகளை நான் கரெக்டான டைமுக்கு முடிச்சிருவேன். சுவாமி மலையை பத்தி தெரிஞ்சுன்னா எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். எண்ணற்ற சிறப்பு இருந்தாலும் சில சிறப்புகளை நான் கண்டிப்பா அதை உங்களுக்கு சொல்ல நான் விரும்புறேன். கும்பகோணத்துல இருந்து 8 கிலோமீட்டர். அதுக்கு பக்கத்துல எதுக்காக இதை அழுத்தி சொல்லனா, இது பேர் ஏரகம் அப்படின்னு நம்ம திருப்பேர்ல போட்டுருவாங்க. அதுல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர்ல ஏரகரம்னு ஒரு கந்தசாமி கோயில் இருக்கு. அதுதான் ஆதி சுவாமி மலைம்பாங்க. அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். சுவாமி மலை பக்கத்துல ஏரகரம்னு இன்னொரு கோயில் இருக்கு. அது பேரு ஆதி கந்தசாமி கோயில். அதும்பாங்க. ஏரகரத்தையும் நீங்க அவசியம் போய் பார்க்கணும். கும்பகோணத்து பக்கத்துல இருக்குது. கும்பகோணத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர். அதாவது கும்பகோணத்துல இருந்து சுவாமி மலைக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடி இடது பக்கம் திரும்பிடும். அங்க ஒரு 3 தேவார தலங்கள் வேற இருக்கு. ஏரகரம் பெரிய சிவன் கோயில், முருகன் சாநித்தியமா இருக்கிறதுனால எண்கண் 8 குடி மாதிரி அது ஒரு முருகன் கோயில் ஆயிடுச்சு. இப்போ கந்தசாமி கோயில், அப்பா பேர் கந்தசாமி நாதர், கந்தநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவார தலம், நம்ம திருப்புகழ் தலம் சொல்றாங்க. நான் திருப்புகழ் பாடலை கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும். அந்த கோயிலையும் நீங்க பார்க்கணும்னு நான் உங்களை அடிபணிந்து நான் கேட்டுக்கிறேன். இங்க வந்து எதுக்காக இந்த கோயில்லாம், இங்க நெல்லி மரம் வந்து இது நெல்லி மரம் வந்து எப்படின்னா, அது பார்த்துட்டே போங்க, உடனே நெல்லி மரம்னா நமக்கு நாவப்பழம் ஞாபகம், அவை பாட்டி ஞாபகம் வரும். ஏன் அப்படிங்கிறது நான் அந்த இடம் வரும்போது உங்களுக்கு சொல்றேன். நெல்லி மரம்னா உங்களுக்கு தெரியும், தண்ணி தாங்க எடுக்காது. ஒரு நெல்லிக்காய் செத்து உங்களால 1 மணி நேரம் 2 மணி நேரம் பசியிலும் இருக்காது, தண்ணி தாகமும் எடுக்காது. காவேரி இங்க பாயறதுனால இந்த சுவாமி மலை தலம் பெருசா இருக்கும். இது ஒரு பெரிய திருத்தலம். பக்கத்துல பாத்தீங்கன்னா விநாயகர் திருவளஞ்சொழி அப்படின்ட்டு வெள்ளைக்குடை விநாயகர் அப்படிம்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா பலகணில் தான் இருக்கும். அந்த அவருக்கு அபிஷேகம் தான் பண்ண மாட்டாங்க. இந்த சுவாமி மலை 4ஆம் படை வீடு. இந்த குருவுக்கு குருநாதனா இருந்த ஒரு பெரிய திருத்தலம் இது நமக்கு. அந்த ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை தகப்பன் சுவாமியா இருந்து பேர் வாங்கின முருகனுக்கு
பெரிய திருத்தலம் இது. அப்ப இங்க வந்து பிரம்மதேவரும் உபதேசம் பெற்றிருக்காரு, ஞான தேசம். பூமாதேவியும் வாங்கியிருக்காங்க, இந்திரனுக்கும் இருக்காரு, நிறைய பேருக்கு குருவா இருந்திருக்காரு. இங்க எழுந்திருக்கிற சிவபெருமான் பேரு சுந்தரேஸ்வரர், அம்மை பேரு மீனாட்சி. ஸோ இந்த கோயில மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயில்னு அழைப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த முருகப்பெருமான ஒரு சில சிறப்புகளை மட்டும் பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா ஐராவத யானை தான் முருகப்பெருமானுக்கு மூலவருக்கு முன்ன இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற கோயில்லாம் ரொம்ப உங்களுக்கு தெரியும், ரொம்ப கம்மி தான். சுவாமி மலையில மயிலுக்கு பயில ஐராவதம் ஒரு யானை சிலை தான் அவருக்கு முன்னால இருக்கும். இங்க 60 படிக்கட்டு இருக்கும். நம்மளோட தமிழ் வருஷங்கள் படிக்கட்டு 60 தமிழ் வருஷங்கள் கணக்கு 60. இங்க இருக்கிற படிக்கட்டு 60. எப்படி திருத்தணியில 365 நாள் 365 படி மாதிரி இங்க 60 வருஷம் 60 படி. இங்கேயும் திருப்புகழ் படி பூஜை 60 பூஜை அந்த ஜனவரி மாசம் 1ஆம் தேதி திருத்தணி மாதிரி இங்க சிறப்பா நடத்துவாங்க. முருகப்பெருமானை போற்றி திருப்புகழ் பாடி அர்ஜிப்பாங்க ஒவ்வொரு படியா. இந்த 60 தேவர்களும் தமிழோட தேவர்களும் இந்த முருகப்பெருமானை தரிசிக்கிறதா இங்க ஒரு ஐதீகம். இந்த கட்டுமலைங்கிறது உங்களுக்கே ஞாபகப்படுத்தின, திரும்ப தஞ்சாவூர்ல வேற எங்கேயும் மலை கிடையாது, இங்க மட்டும் ஒரு சின்ன மலை இருக்கும். நக்கீரர் இங்க பெரிய திருமுருகாற்று பாடியிருக்காரு. நம்ம சுவாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 பாடல் இங்க பாடியிருக்காரு, அதாவது அருணகிரிநாத பெருமான் வரலாறு. இப்பதான் நான் சொன்னேன் நானு. இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான் கீழ்த்தளத்திலயும் ஒரு கோயில் இருக்கும், மேல் தளத்திலயும் ஒரு கோயில் இருக்கும். கீழ்த்தளத்துல சிவபெருமான் நமக்கு திருக்காட்சி அருள்றாரு. மேல வந்து பாத்தீங்கன்னா 6 அடி உயரத்துல குடிமி வச்சுக்கிட்டு மார்பிள பூணில் வச்சுட்டு அவர் ஒரு தண்டாயுதத்தை வச்சிட்டு இருக்காரு. அந்த குருநாதர் கோலத்தை நம்ம பாக்குறது வந்து அந்த நேத்திர தரிசனம். நம்ம யாருக்கு நம்ம திருப்பதி பெருமாள் சொன்னது, இங்கே நேத்திர தரிசனம் பார்த்தா அது ரொம்ப விசேஷம். திருநீற்று அபிஷேகம்னாலே நமக்கு ரொம்ப பிடிக்கும், சந்தனம். அது மாதிரி திருநீற்று அபிஷேகத்துல இந்த பெருமானை பார்த்தா ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க. நமக்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு தரிசனத்தை பார்க்கணும். அந்த உச்சி குடுமியெல்லாம் அப்ப அபிஷேகம் பண்ணும்போது தான் அவரோட உச்சி, ஏன்னா அலங்காரம் பண்ணிட்டா நமக்கு அந்த இது தெரியாது. அந்த உச்சி குடுமி அந்த பூணூல் அதெல்லாம் நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்க. அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு வேலோட சேர்ந்து 3 சக்தி இருக்கிறதா ரொம்ப இதாகும். அது போக இங்க முருகப்பெருமான் ஆவுடைய மேலதான் இருக்காரு. அதனால இந்த சிவாம்சம் பொருந்திய கோயில் அப்படின்னு கோயில். இந்த கோயிலை கண்டிப்பா நம்ம பார்க்கும்போது அந்த பிரணவ மந்திர ஞாபகம் வரும். நம்ம ஓம்னு சொல்லுவோம், நமச்சிவாயன்னு சொல்லுவோம், சரவண பவன் சொல்லுவோம். இப்படி நம்ம எப்பெல்லாம் சும்மா இருக்கும் போதும், சமைக்கும் போதும், வேலை பார்க்கும் போதும், எப்பெல்லாம் நம்ம நினைவு சொல்லி ஓம்னு சொன்னாலும் சரி, சரவண பவன் சொன்னாலும் சரி, 6 எழுத்து மதம், ஓம் நமச்சிவாயன்னு சொன்னாலும் சரி, இல்ல உங்களை மாதிரி பெரியவங்க எல்லாம் சிவாய நமன்னு சொன்னாலும், ஓம் சிவாய நமன்னு சொன்னாலும் சரி, அந்த ஓம் சொல்லாம மௌன எழுத்தா இருந்தாலும் சரி, அது 1 எழுத்து 6 எழுத்துக்கு சமம் அப்படிங்கிற உணர்த்துற தலங்கள்லாம் இது. அப்படின்னு பார்த்துட்டே வரும்போது ஓம் வடிவில் அமைஞ்சுள்ள சில கோயிலை பார்த்துட்டு நம்மளுடைய இனி எப்பொழுது, ஏன்னா போன வாரம் 8 நாள் 7 நாளும் நீங்க ஃபுல்லா நம்ம அந்த இணையதளத்திலே இருந்தோம். அப்படியும் நம்ம குருநாதரோட அறிவுறுத்தல் படி இன்னைக்கும் ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. அந்த வகையில நம்மளோட ஓம் வடிவில் அமைந்துள்ள கோயிலை கொஞ்சம் பார்த்தேன். இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்தினாலே நம்ம முருகப்பெருமானை நினைச்சு வணங்குறதா அர்த்தம். ஓம் வடிவில் அமைஞ்ச கோயில ரொம்ப முக்கியமா சொல்லணும்னா திருச்செந்தூர் ஓம் வடிவில் அமைஞ்சிருக்கு. அதோட சிறப்பெல்லாம் சொன்னா நமக்கு டைமே இப்போ ஒரு நாள் பூரா திருச்செந்தூர் கோயிலை பத்தி பேசலாம். நம்ம ஒரு 2 to 3 மணி தெளிவுல அதை நான் சொல்லிடுறேன். நான் திருச்செந்தூர் கோயில கொடி மரத்துல இருந்து வலது பக்கமா சுற்றி போனா அது ஓம் வடிவம். இப்பெல்லாம் முன்ன மாதிரி முடியாது. பட் இந்த வழக்கு இது போலாம். நம்ம இங்க இருந்து ஓம் வந்து வலப்புறமா போயிட்டு வந்து அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு திரும்பி வந்தீங்கன்னா அது ஓம் வடிவுல வந்து நிற்கும். அது அந்த ஓம்ங்கிற இத ஆயிரக்கணக்கான வருஷம் முன்னாடியே உணர்த்தின திருத்தலம் திருச்செந்தூர். அது மட்டும் இல்ல, அந்த வேத வடிவம் திருக்கழுகுன்றத்துல எப்படியோ அதே அந்த வேதங்கள் இங்க பன்னீர் இலைகளா மாறி பன்னீர் பிரசாதமா தருவாங்க. உங்களுக்கு தெரியும், திருச்செந்தூர்ல பன்னீர் இலைய விபூதியை பூசினா நமக்கு குஷ்டம் போகும், வைத்த வலி போகும், எத்தனை நோய் திருத்த எத்தனை அருளாளர்களை பாடி இருக்காங்க. அந்த குமரகுருவருக்கு நாக்குல ஓம் சரவண பவன் தான் நம்ம முருகப்பெருமான் எழுதினாரு. அவர் கந்தர் கலிவன்ப எழுதினாரு. நம்மளோட
ஆதிசங்கராச்சாரியருக்கு நம்ம இது பண்ணாங்க. அவரு வந்து சுப்பிரமணியம் புஜங்கத்தை எழுதினாரு. இது மாதிரி எவ்வளவோ அருளாளருக்கு நம்ம முருகப்பெருமான் பன்னீர் இலை பிரசாதத்தை கூலியாவே கொடுத்துருக்காங்க. அந்த பன்னீர் இலை பிரசாதம் தங்க காசானதாங்கிற சரித்திரம்லாம் அந்த திருவாவடுதுறை ஆதீனத்திலயும் சரி, நம்மளோட திருச்செந்தூர் வரலாறுலையும் சரி அது குறிப்பிடப்பட்டிருக்குங்கிறது ஒரு பெரிய சாராம்சம். இன்னும் ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு நான் கரெக்டா 8 மணிக்கு நான் கரெக்டா முடிச்சிடுறேன். இங்க 2 மூலவர் இருப்பாங்க. ஒரு மூலவர் பேரு அவர் வந்து தவக்கோலத்துல இருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு சூரியனை வந்து வருஷம் இது பண்றதுனால அவர் தவக்கோலத்துல சிவனை நடிச்சுட்டே இருப்பாரு. அங்க 6 சிவன் இருப்பாங்க. பஞ்சலிங்கன்னு பின்னால இருக்கும். முருகப்பெருமான் கிட்டயே ஒரு சிவபெருமான் இருப்பாரு. சோ அங்க பாத்தீங்கன்னா கையில மலர் வச்சிருக்கிற அங்க வேல் கிடையாது, தேவியரும் கிடையாது. அங்க முருகப்பெருமான் வந்து மலர் வச்சுட்டு தவக்கோலத்துல இருக்கிறது ஐதீகம். அவர் பேரை வந்து சுப்பிரமணியரும்பாங்க, முருகப்பெருமான்பாங்க, செந்தில் ஆண்டவர்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு பக்கத்துல 6 முகத்தோட சண்முகர்னு இருப்பாங்க. இந்த சண்முகார்ஜனை பார்க்கறது போல ஒரு பெரிய ஒரு தவ பயன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இந்த முருகப்பெருமான் திருப்பதி மாதிரி தள்ளி விட்டாலும் அந்த சண்முகத்தை போய் கொஞ்ச நேரம் நம்ம கும்பிடலாம். அந்த மாதிரி 2 மூலவர் இருக்கிற திருத்தலம் ரொம்ப கம்மி முருகனுக்கு. 4 உற்சவர் இருப்பாங்க. ஒவ்வொரு திருவிழாக்கும் ஒருத்தர் வருவாரு. ஜெயந்திநாதர் வருவாரு, ஏன்னா ஜெயிக்கணும்ட்டு சூரசகுமரர் வருவாரு. அலைவாயு கந்தர்னு ஒருத்தர் இருப்பாரு. குமார விடங்கர் வருவாரு, கல்யாணம் பண்றதுக்கு வருவாரு. சண்முகர் இருக்காரு. இந்த ஊருக்கு பேரு கந்தமாமலை. நம்ம எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, சின்ன வயசுல இருந்தே நம்ம அப்பா அம்மா கூட சொல்லிருப்பாங்க, திருச்செந்தூர் ஒரு திருத்தலம் தான் பழைய வீட்டுல மழை இல்லாத கோயிலு, மழையெல்லாம் அங்க கிடையாது, கடல் தர மட்டத்துல இருக்குமாங்க. ஆனா உங்களுக்கே தெரியும், பெருமாள் இருக்கிற இடம் ஒரு மலை, வள்ளி குகை ஒரு மலை, அது சந்தன மாமலை, கந்தமாமலை அப்படின்னு தான் அதை சொல்லுவாங்க. அந்த அந்த நம்மளோட ஆதிசங்கரன் சுப்பிரமணிய புஜங்கத்துல திருச்செந்தூர்ல மலை மேல் வாசிக்கிற பெருமாளைன்னு அங்க சொல்றாரு அவரு. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும். அது போக அவருக்கு எண்ணற்ற சிறப்பு இருக்கும். அதை நம்ம வந்து இப்போ பாக்குறதுக்கு நமக்கு இப்போ அது நமக்கு டைம் இல்லை. நம்ம அது போக இப்படி பாத்தீங்கன்னா அது போக இன்னும் இருக்கு. தமிழ்நாட்டுல ஒரு ஏரியல் வியூ, அதாவது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா முறையெல்லாம் ஃபிளைட்ல போய் பாரு, ஹெலிகாப்டர்ல போய் பாருங்க. இப்பெல்லாம் ட்ரோன் வந்துருச்சு. ட்ரோன் வியூல நான் சொல்றேன், இந்த கோயிலை நீங்க மனதுல நினைச்சாலே ரொம்ப பெருசு. நமக்கு ஓம்ங்கிற ஒரு எழுத்து மந்திரம் எல்லா இடத்துலயும் இருக்கிறதுக்கு இயற்கையா அமைஞ்ச கோயில்கள் இங்க இருக்கு. அந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னா 17 முருகன் கோயிலை நீங்க சேர்த்து பார்த்து அந்த அட்லஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த பூகோள படத்துல இருந்து பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த நிறைய வரைபடங்கள் வந்து நம்மளோட கூகுள்ல தேடினாலும் கிடைக்கும். 17 முருகன் கோயிலை நீங்க ஒண்ணு சேர்த்து பாத்தீங்கன்னா ஓம்னு வந்து முடியும். தமிழ்நாட்டுல ஒரு 14 கோயில், கர்நாடகால ஒரு 2 கோயில், கேரளா ஒரு கோயில். ஏன்னா கீழே ஓம்ங்கிறது ஒண்ணுல முடியும், அதாவது சின்னதா முடியும். அந்த 17 கோயிலை நீங்க சேர்த்தீங்கன்னா ஓம்னு சொல்லுவாங்க. அந்த ஓம்ங்கிற திருத்தலம் கோயில் என்னன்னு பார்த்துட்டு நம்ம இந்த ஓரெழுத்து மந்திரத்தை நம்ம 6 எழுத்து மந்திரமா விரிஞ்சதை அப்படியே நம்ம அகத்துல ஏத்திட்டு போய் நம்ம முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் நம்ம கும்பிட்டுட்டே இருக்கலாம். நம்ம இந்த திருத்தலத்துல பாத்தீங்கன்னா சொன்னீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்சது எப்பவும் போல அதுதான், படை வீடு தான். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, சோலைமலை, அப்படி வந்து போனோம். நான் சொல்றது அந்த படத்தை நீ எழுதி போட்டாலே அந்த நம்மளோட மேப்ல போட்டாலே தெரிஞ்சிடும். சோலைமலை, அப்புறம் மருதமலை, வடபழனி, சென்னை, அதுக்கப்புறம் வைத்தீஸ்வரன் கோயில், முத்துக்குமார சுவாமி, நாகப்பட்டினம் சிக்கல் சிங்காரவேலன், திருச்சி வயலூர் எம்பெருமான், ஈரோடு சென்னிமலை சென்னியாண்டவர், கோபி பச்சைமலை முருகன், கரூர் வெண்ணெய்மலை முருகன், கர்நாடகால பார்த்தீங்கன்னா குக்கி சுப்பிரமணியன் இருப்பாப்புல, கர்நாடகா கட்டி சுப்பிரமணியன் இருப்பாங்க, கேரளால ஹரிப்பாடு. இதெல்லாம் ஆகச்சிறந்த முருகன் கோயில்னு பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த 17 கோயிலையும் நீங்க ஒரு படம் மாதிரி போட்டு பாத்தீங்கன்னா அது ஓம்னு படம். ஏன்னா நமக்கு வேணுங்கிறது சிவயோகம். நம்ம சிவயோகத்தை பெறதுக்கு தான் நம்ம எல்லாம் இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்றோம், சுவாமியை கும்பிடுறோம், சிவனை கும்பிடுறோம், முருகப்பெருமானை கும்பிடுறோம். இவங்க மூலம் சக்தியை கும்பிட்டாதான் நம்ம இவங்கெல்லாம் நமக்கு அருள் புரிவாங்க. அதனால அந்த சக்தியை கும்பிடுறோம். அவ தான் அருள் பண்ணுவாப்புல.
அப்படி பெறதுக்கு நம்ம முருகப்பெருமான ஓம்னு சொல்லி கும்பிட்டாலே போதும், இல்ல முருகப்பெருமான சரவணபவன் சொல்லி கூப்பிட்டாலே போதும். அதுக்கு வந்து நமக்கு ஒரு இந்த 3 முக்கிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம இந்த இந்த அவையை நம்ம முடிச்சுக்கலாம். நம்ம அந்த 3 முக்கிய விஷயம் வந்து சுருதி, யுக்தி, அனுபவம். சுருதினா என்னன்னா, நமக்கு வந்து யாரும் நமக்கு எதுவுமே தெரியாது. நமக்குன்னா எனக்கு சொல்லி நான் என்ன சொல்றேன், நான் நிறைய பேருக்கு ஒண்ணுமே தெரியாது. யாராவது வந்து கற்பிச்சாதான். சிவபெருமானே எல்லாரும் கற்பிக்க மாட்டாரு. சிவபெருமான் யாராவது ஒருத்தர் உங்க குரு வடிவுல, அவர் சின்ன பையனாவும் இருக்கலாம், பெரிய ஆளாவும் இருக்கலாம், இன்னைக்கு இருக்கலாம், இல்ல 85 வயசுல அப்பர் மாதிரியும் இருக்கலாம். என்னைக்கு குருநாதர் வருவாருன்னு தெரியாது. அந்த குருநாதர் வந்து இத படி அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு நீ மெடிக்கல் அதாவது மருத்துவ நூல்கள் படி அப்படின்னு அவர் சொன்னார்னா மருத்துவ நூல்ல படிக்கணும், வேற எதையும் படிக்க வேண்டாம். அது மாதிரி சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் படிக்கிறது பேரு தான் சுருதி. அத வந்து யாரால கிடைக்கும், இறைவன் திருவருளாலையும் குருநாதரின் குருவருளால மட்டும்தான் கிடைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா அதனாலதான் பாம்பன் சுவாமிகள் அவரும் ஒரு 6666 பாடியிருக்காரு. அதுக்கு டைம் இல்லை நமக்கு. அதுக்கு தகராலயம்னு ஒரு பெரிய ஒரு சாணித்திய நூல் இருக்கு. அது இன்னொரு சமயம் பார்க்கலாம் நம்ம. அவருக்கு ஒரு தடவை குதிரை வண்டியில போய் கால் பிராக்சர் ஆகி டாக்டர் முடியாத போது அவங்க பக்தர் எல்லாம் சண்முக கவசம் பாடினாங்க. சண்முக கவசம் பாடி ஒரே நைட்ல சரியா போனதா இன்னைக்கும் சென்னை பொது மருத்துவக் கல்லூரி 10 பேர் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எழுதி போட்டது நானும் போய் படிச்சிருக்கேன், போட்டு எழுதியிருக்காங்க அதுல. அப்ப என்ன சொல்றாங்க, அடிகளாருக்கு அந்த குருநாதர் பாம்பன் சுவாமி சொன்னதை படிச்சிருந்தால பாம்பன் சுவாமிகளுக்கே சரியா போனதா சொல்லுவாங்க. அது மாதிரி பல பாமாயல் இருந்தாலும் நம்மள மாதிரி ஆளுங்கெல்லாம் சஷ்டி கவசம் படிச்சா குழந்தை பாக்கியம் கிடைக்கும், மகா கந்த சஷ்டி விரதத்துல இருந்தா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம முருகப்பெருமான் உணர்த்திருக்காங்க. இதெல்லாம் யார் உணர்த்துவாங்க, நம்ம பெற்றோர், நம்ம குருநாதர், நம்ம அருளாளர்லாம் உணர்த்துவாங்க. அந்த ஸ்தோத்திரமும் சாத்திரமும் படிச்சுட்டு நமக்கு நெறியல் படுத்திக்கணும். காலையில எழுந்திருக்கணும், குறித்திராக்க அணியணும், நீரு பூசணும், எப்பொழுதும் பஞ்சாட்சர மந்திரத்தையோ இல்ல 6 எழுத்து மந்திரத்தையோ இல்ல 1 எழுத்து மந்திரத்தை சொல்லிட்டே இருக்கிற அனுஷ்டானத்து மாதிரி சரியை கிரியை எல்லாம் பண்ணிட்டே இருந்தாதான் நமக்கு வந்து யோகங்கிற கடைசியில ஞானம் கிடைக்கும். இதுக்கு வயசும் கிடையாது. இதுக்கு உங்களுக்கே தெரியும், பரஞ்சோதி முனிவருக்கு பாத்தீங்கன்னா 2 வயசுல கிடைச்சிருச்சு. அவரோட குருநாதருக்கு மெய்கண்டார் குழந்தை விளையாண்டுட்டு 2 வயசுல, பரஞ்சோதி முனிவன் மேல இருந்து வந்து எத்தனையோ உலகத்துல அப்படி இருக்கும்போது மெய்கண்டார தேடி வந்து அந்த சாத்திரம் சொன்னால மெய்கண்ட சாத்திரங்களே 14 சாத்திரங்களே தோணிச்சுப்பாங்க. அருணகிரிநாதர் உலக வாழ்க்கை லௌகிக வாழ்க்கையில அது உண்மை எனக்கு அது தெரியல உண்மையான்ட்டு, அது நமக்கு உணர்றதுக்காக அவருக்கு வந்து திருவருநிலை காட்சி தந்தான்னு சொல்றாங்க. அதனால இந்த யுக்தியை நம்ம ஃபாலோ பண்ணணும், நூலை படிக்கணும், நெறிகளை ஃபாலோ பண்ணணும். அதன் மூலம் நம்ம அனுபவத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த அனுபவம் வந்து அருளாளர் வாழ்க்கை தான். அப்பர் வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், வள்ளலார் வாழ்க்கை தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம 1 எழுத்து மந்திரத்தையும் 6 எழுத்து மந்திரத்தையும் இல்லைன்னா திருவைந்தெழுத்து சொல்லிக்கிட்டே இருந்தா முருகன் என்பது சிவஞானத்தின் சின்னம். அந்த சிவஞானம் நமக்கு கிடைக்கும். சைவ பெரியோர்களே, இதுகாரம் முருகனின் 1 எழுத்தில் 6 எழுத்தை ஓதுவித்த பெரும்பாலே என்ற தரப்பில் முருகப்பெருமான் பெருமைகளை உள்ளம் உருகி உணர்ந்து கேட்ட உங்கள் திருவடிகளை செல்லிமேல் சுட்டி வணங்கி மகிழ்கின்றேன். தங்கள் அனுமதியுடன் கீழ்கண்ட பெருமான் பாடல்களை பாடி நான் முடிக்கின்றேன். ஒரே வாழ்த்துப்பாடல். வான்மிகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க, கோல்முறை அரசு செய்க, குறைவில்லாத உயிர் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவர் வேள்வி வங்க, மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரும் கடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை பூசை தனிவேல் வாழ்க, குக்கடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க, யானைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியற எல்லாம். ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்றே, ஈசனுடன் ஞானமொழி பேசும் முகம் ஒன்றே, கூறுமடி ஆர்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே, கொண்டுருவ வேல் வாங்கிய நின்ற முகம் ஒன்றே, மாறுபடும் சூரரை வளைத்த முகம் ஒன்றே, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. எனக்கு இதுகாரம் வாய்ப்பளித்த அனைவருக்கும் கேட்ட அனைவருக்கும் தங்கள் திருவடி பணிந்து நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். திருச்சிற்றம்பலம். முருகா சரணம்.
ஐயா நன்றிங்க ஐயா. சிவாய நமங்க ஐயா. திருவடி அணைக்கிறோம். அருமையான சொற்பொழிவுங்க ஐயா. அடியேன் தான் கொஞ்சம் பிஸியா கிளம்புற பிஸியில இருந்தனால கேட்க முடியல. அடியேன் யூடியூப்ல கேட்டு கண்டிப்பா பதிவு சொல்றேங்க ஐயா. சுதாமா அம்மா பேசுங்கம்மா. திருவடி வணக்கங்கய்யா. அனைத்தடியார் திருவடி வணங்குறேங்க. மிக அருமையான பதிவுங்கய்யா. நன்றிம்மா. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஓரெழுத்தில் ஆறெழுத்தை ஓதுவித்த பெருமானி அப்படிங்கிற டாபிக் வந்து ரொம்ப புதுசா இருந்துச்சுங்க. கேட்கறக்கே ரொம்ப அருமையா இருந்துச்சு. அதுல நீங்க ஒவ்வொரு கருத்துமே முருகனை வணங்கினா இந்த நோய் இல்லாம நம்ம வாழலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நோயற்ற வாழ்வு வாழலாம், நோய் வந்தா கூட பயப்பட வேண்டியது இல்ல, நம்ம முருகப்பெருமான் இருக்காரு அப்படிங்கிற கருத்தை வந்து சொன்னீங்க. அதே மாதிரி முருகனும் சிவனும் ஒண்ணுதான், எந்த டிஃபரன்ஸும் கிடையாது நம்மளுக்கு. அவர் 2 பேரை கும்பிட்டாலே நம்மளுக்கு எந்த நோய் நொடியும் இருக்காது, எல்லாமே நல்லதா வரையும், இருவினை ஒப்பு அமையும், எல்லாமே நமக்கு கிடைக்கும்னு சொன்னீங்க. அதே முருகனை வந்து நீங்க ஒவ்வொரு லெட்டர்லயும், ஒரு எழுத்துனா ஓம், 2 எழுத்துனா குகன், 3 எழுத்துனா முருகா அப்படின்னு எல்லாம் 10, 11 வார்த்தைகளை சொன்னீங்க. அருமையா இருந்துச்சுங்க உண்மையாலுமே. அப்புறம் இந்த திருக்கழுக்குன்றம் கோயிலை பத்தி இவ்வளோ நிறைய கருத்துக்கள் இருக்கிறது நமக்கு இன்னைக்கெல்லாம் எனக்கே தெரியுதுங்க. அதுவும் இல்லாம அந்த நம்ம வந்து அருணாச்சலம் கிரிவலம் வந்தாதான் முக்கியம் இதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா திருக்கழுகுன்ற கோயிலையும் கிரிவலம் வர்றது வந்து ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னு நீங்க சொல்லி இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேங்க நானு. அதே மாதிரி அங்க நந்தி இல்லை, 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சங்கு வரும், அந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை வந்துட்டு நீங்க சொன்னது வந்து பகிர்ந்துகிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க. அடுத்தது முக்கியமான கோயிலுங்க சுவாமி மலை பத்தி சொன்னீங்கய்யா. தந்தைக்கு மந்திரம் சொன்ன மலை சுவாமி மலை. ஆனா சிவபெருமான் முருகனுக்கே வந்து சிவன் தான் வந்து சொன்னாரு ஓங்காரத்தோட உட்பொருளை அப்படிங்கிறது செஞ்சேரி மலை அப்படிங்கிற ஒரு கோயில நீங்க சொன்னாங்கன்னு சொன்னீங்க. அதை மறைச்சிட்டு சிவபெருமானோட கருணைனால அவர் வந்து சின்னவங்களும் வயசு வித்தியாசம் இல்லாம நமக்கு வந்து நம்மளுக்கு யார் வேணா வந்து நம்மளுக்கு ஞானத்தை ஊட்டலாம் அப்படிங்கறத விளக்கறதுக்காக சுவாமி மலை மட்டும் நம்ம பெருசா எடுத்து நம்ம எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், சிறப்பிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதே மாதிரி ஓம் வடிவ கோயில்கள் சொன்னீங்க. இதுல திருச்செந்தூர் ரொம்ப சிறப்பான கோயில். உண்மையாலுமே முருகப்பெருமானுக்கு சிறப்பான கோயில் அப்படின்னா திருச்செந்தூர் கோயில் நம்ம மறக்கவே முடியாது, முதல் இடத்துல வந்து நிற்கும். அதே மாதிரி 17 கோயில்களை சேர்த்து ஒன்னா பார்த்தோம் அப்படின்னா அது ஓம் வடிவத்துல வந்து நிற்கும் அப்படின்னு சொன்னீங்க. 17 கோயில்கள். அப்புறம் முக்கியமான விஷயம் எது அப்படின்னா சுருதி, சுத்தி, அனுபவம் அப்படின்னு சொன்னீங்க. இந்த 3 கண்டிப்பா எல்லாருக்குமே தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொன்னீங்க. நீங்க ஒவ்வொரு கருத்தும் முத்தா இருந்துச்சுங்கய்யா. முருகப்பெருமானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்கய்யா. நன்றிக்கு நான் உரியவே இல்லம்மா, எல்லாம் அந்த முருகப்பெருமான சிவபெருமானம் தான். அங்க பெரியவங்க வந்து எங்களுக்கு சொல்றதா எங்களுக்கு சிறப்பா தெரியுது. எங்களுக்கு தெரியாத விஷயம் நீங்க எங்களுக்காக பார்த்து சொல்றது வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. அனைத்து அடியார்களுக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் டைம் கேட்டேங்க ஐயா. சுவாமி மலை பக்கத்துல ஆதி கந்தசுவாமி கோயில் இருக்குங்க. அடிக்கடி நாங்க சுவாமி மலை போவோம், ஆனா இது வரைக்கும் பார்த்தது இல்ல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது கண்டிப்பா பாக்குறோம் ஐயா. இந்த விஷயத்த சொல்லியதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல ஊருங்கம்மா, ஆதி கோயில். அதான் இது வரைக்கும் பார்த்தது இல்ல. வருஷம் சுவாமி மலை போவோம், ஆனா அந்த ஆதி கந்த சுவாமி கோயில